வணக்கம். நான் உசிலம்பட்டில இருந்து வாமா மின்னல் அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், உடல் உறவுக்கு முன்னாடி ஊக்க மருந்து பயன்படுத்துறது சரியா தவறா மேடம்? சார், இந்த டவுட் எனக்கும் ரொம்ப நாளா இருக்கு. நானும் டாக்டர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார் சொல்லுங்க சார். அதெல்லாம் விளம்பரத்துக்காக யூஸ் பண்ற ஏமாத்து வேலைமா. ஆனே ஆகாத செல்போனை ஈஃபில் டவர்ல கொண்டு போய் வச்சாலும் சிக்னல் கிடைக்கவா போகுது? அவனேதான். டேய், செக்ஸ் டாக்டர் குஞ்சிரபாலன்டா. ராத்திரி 10 மணிக்கு சனிக்கிழமை டிவில வருவாரா? அவர்தான்டா. செக்ஸ் டாக்டரா? லைல கட்டல ஓடுறவா. தலை எழுத்து. இதுக்கு மட்டும் எப்படி கீவடி நிக்கறாங்க பாருங்க. சார், எனக்கு ஒரு டவுட். என்ன? எல்லாரும் குறையும் தீர்த்து வைக்கிறீங்களே, உங்க வீட்ல எந்த குறையும் எல்லாம் போயிட்டு இருக்கா சார்? பீக்ல போயிட்டு இருக்கு. சிட்டிலேயே 4 வீடு வச்சிருக்கேன். 4 வீடு வச்சிருக்கீங்க. சரி சார், அந்த 4 வீட்ல உள்ளவங்கள எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டு. யோ, கைய காட்டியா? கையா துடிப்பா வெறப்பா இருக்கு. என்ன பிரச்சனை? பிடிப்பே இல்ல சார். சரி, நான் ஒரு லேகியம் எழுதி தரேன். அதை எடுத்துட்டு போய் உன் ஒய்ஃப் கிட்ட கொடு. ஏன் லேகிட்டு எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும்? கொடியேறவே துப்பு இல்ல, இதுல கோபுரம் ஏறணும்னு ஆசைப்படுறியா? நீ டாக்டரா நான் டாக்டரா? சொன்னதை செய். போய் எந்திரிச்சு. நெக்ஸ்ட், உனக்கு என்னையா பிரச்சனை? நீங்களே கண்டுபிடிக்கலாம். கைய காட்டு. என்னையா கைரகெல்லாம் அழிஞ்சிருக்கு? சார், இல்லையா காப்பு காய்ச்சிருக்கே, ஏதாவது கஷ்டமான வேலை செய்யறியான்னு கேட்டேன். இருபடிக்கிற வேலை சார். அதான் துரு பிடிச்சிருக்கு. சரி, லேகியம் எழுதி தரேன். அதை எடுத்துட்டு போய் சாப்பிடு. உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். கையா ப்ராப்ளமா சார்? அடுத்த ஆளு. மழை முட்டிருச்சு. என்ன ஸ்பீடு? மயக்கம் போட்ட நீ இவ்வளவு ஃபாஸ்டா? காட்டியா? எனக்கு முதல்ல உன்னை பாருங்க. கைய காட்ட சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் கைய பார்த்தானே சார் சொன்னீங்க. யாருக்கு நெஞ்ச பிடிச்சு சொல்லணும், யாருக்கு கைய பிடிச்சு சொல்லணும்னு எனக்கு தெரியும். இப்ப காட்ட போறியா இல்லையா? எல்லாரும் முன்னாடி எப்படி சார் காட்டுறது? அப்பனா ஒண்ணு செய். அந்த ஓரமா போய் செல்போன்ல செல்ஃபி எடுத்துட்டு வா. அதை பார்த்துட்டு சொல்லு. போ. டாக்டர்னா இப்படிதான் ஓபன். இவங்கெல்லாம் எப்படி சார் திருந்துவாங்க? சார், போன் எங்க ரிங்கற சத்தம் கேக்குது இல்ல? உங்ககிட்ட தான் மொபைல் இருக்கா? சார், நீங்க மொபைல் அவங்ககிட்ட ஒப்படைக்கலையா? அங்க கொடுத்தது கம்பெனி மொபைல். இது என்னோட பர்சனல் நம்பர். சார், நீங்க இன்னொரு மொபைல் வச்சிருக்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு கேஸ போட்டு இங்கே உட்கார வச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். இதை சாப்பிடு. போ. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த ஆளு. ஹலோ, எங்கடா இருக்க? ஏன் அந்த போன் ஆஃப்ல இருக்கு? அது போலீஸ்ல மாட்டிக்கிச்சு. என்னது? போலீஸ்லயா? அது ரயில்வே போலீஸ் தான். என்னடா அசால்ட்டா சொல்ற? எங்க அப்பா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பயப்படாத. இங்க இருந்தேன்னு 1 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. 4 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். சரி, எந்த ஸ்டேஷன்ல இருக்க? இங்க தாம்பரம் ஸ்டேஷன்ல. நீ எதுக்குடா தாம்பரத்துக்கு போன? சீக்கிரமா வரணுமே தான் ட்ரெயின்ல வந்தேன். என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கட்டுமா? ஏய், அந்த அளவுக்கு ஒன்றும் சீரியஸ் இல்லடி. உனக்கு வேணா சீரியஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க இருக்க டென்ஷனா இருக்கு. கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துடுவேன். ஓகே. ஹலோ, இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ். சார், நான் குமரேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க குமரேசன். ஸ்டேஷன்ல பாம்பு வச்சிருக்கான்னு ஃபோன் வந்திருக்கு சார். ஆமா, ஒரு டவுட் இருக்கிறதுனால இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண யாரையும் ரிலீஸ் பண்ண வேணாம் சார். ஓகே குமரேசன். பயப்படிமா. போங்கலாம், போங்க. பாஸ், நம்மள இங்கிருந்து எப்போ கோர்ட்டு கூட்டு போவாங்க? போலீஸே கேட்டுருவோம். இதுக்கு தானே கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. நானே கேட்குறேன். சார், சார் தள்ளுப்பா. சார், சார். டேய், ஏன்டா கத்துற? நான் இங்க தான் இருக்கேன். யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணுமோ சொல்லுங்க. எப்ப நீங்க எங்களை கோர்ட்டு கூட்டு போவீங்க? முதல்ல சாப்பாடு, மத்த மேட்டர்லாம் அப்புறம் தான். யாருக்கு என்ன வேணும்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு. சார், எனக்கு ஒரு கொத்து பரோட்டா சார். ஒரு நான்வெஜ் மீல்ஸ். சார், சில்லி சிக்கன் ஒண்ணு. சாருக்கு ஒரு நூடுல்ஸ். பரோட்டா, ஒரு ஆம்லெட். ஒரு 3 சப்பாத்தி, 4 ஆஃப் பிரியாணி, ஒரு முழு கோழி. சார், டேய், நாங்க என்ன முனியாண்டி விலாசா வச்சு நடத்துறோம்? ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி கேக்குறீங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் தான். என்ன வேணும் கேட்டு சாப்பிடுங்க. எப்போ சார் கோர்ட்டு கூட்டு போவீங்க? டேய், முதல்ல சாப்பாடு தான். சாப்பாடுலாம் வேணாம், முதல்ல எப்போ கூட்டு போன்னு சொல்லுங்க சார். ஸ்டேஷன்ல எவனோ பாம்பு வச்சிருக்கான், தகவல் வந்திருக்கு. மேலிட உத்தரவு, நீ யாரும் ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு. சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க. சார், இப்போ எங்களை விட போறீங்களா இல்லையா? ஏய், நான் போலீஸே மிரட்டுறியா? ஏய், எவனோ எங்கேயோ பாம்பு வச்சா நாங்க ஏன் உள்ள இருக்கணும்? பாம்பு வச்சவனை கண்டுபிடிக்க துப்பு இல்ல, பேச வந்துட்டியா? ஹலோ, உன் பொசிஷன்ல நான் இருக்கேன். நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். கியூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். அதான் வாயில வரல இல்ல, கூப்பிடியா இன்ஸ்பெக்டர்? சார், இவங்க பிரச்சனை பண்றாங்க சார். ஜிபி பேஷன் மாதிரி இருந்துகிட்டு என்ன குரல் கொடுக்குற நீ? யோ, என்ன இங்க பிரச்சனை? இந்த ஆள்கிட்ட கேளுங்க. டாக்டர், என்ன பிரச்சனை? 6 மணிக்கு நான் குஷி சேனல் ஷூட்டிங் போகணும். போகலன்னா என்ன மாத்திருவாங்க. நீங்க என்ன விடலன்னு வைங்க, உங்க எல்லார் மேலையும் கேஸ போட்டு உங்களை நடுத்தரில் இழுத்துருவேன். பரவாயில்லையா?
பாம் வச்சவன் இங்கே தான் இருக்கான்னு ஒரே ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன்னு வையே, என்கொயரி முடியறதுக்கு முன்னாடி உங்க எல்லார் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடும். பரவாயில்லையா? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க. சார் ஆ? நான் அர்ஜென்ட்டாக போகணும் சார். டேய், உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? உங்க எல்லாரையும் உட்கார வச்சு விருந்து கொடுக்கணும்னு ஆசை எனக்கு. உன்னை எப்போ விடணும் எப்போ விடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். பொத்திட்டு இரு. சார் பாம்பு வச்சு கண்டுபிடிக்கிறது உங்க வேலை சார். நாங்க சார் உள்ள இருக்கணும். இப்ப எங்களை விட போறீங்களா இல்லையா? ஏன் என்கிட்ட கட்டிட்டு பேசுறியா? படலாம் என்னடா பண்ணுவ? டேய், யார்ட்ட போன் இருக்கு? சார். உண்மையா சொல்றா? யார்ட்ட போன் இருக்கு? சார் எழுதல சார். இது யாருதுடா? இந்த பேக் யாருது? யாருதுடா? சார் போன் கொடுங்க சார். டேய், இது உன் போனா? சார் அர்ஜென்ட் கால் சார். சார் 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 போன் கொடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் சார் போன் கொடுங்க. சார் யோ, நம்ம யாருன்னு காட்டணும். இவனுல ஒரு ரூபாயில வெளிய விடாத. பூரா பட்டி எங்க சாவு. ஓகே சார். கூட்டிட்டு வாயா. சார் 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 ப்ளீஸ் சார் கால் தருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் அர்ஜென்ட்டா போறேன் சார். சார் மேடம் 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 ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ். சார் 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 போங்க சார். சார் ப்ளீஸ் சார் அர்ஜென்ட்டா போறேன் சார். என் லைஃப் மேடம் சார் ப்ளீஸ் கூப்பிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார் அவர் கூப்பிடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் மேடம் 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 சார் 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 ப்ளீஸ் சார். சார் வாங்க சார். என்னாச்சு சார்? சார் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டோம். எங்கேயும் பாம் இல்ல. ஐ திங்க் திஸ் மே பி a ரூமர் கால். கன்ஃபார்மா இது இருக்காது சார். ரூமர் காலா தான் இருக்கும். ஓகே சார், தேங்க்ஸ். எல்லாரும் 300 ரூபாய் ரெடி பண்ணிக்கங்க. மத்தியானம் 2 மணி கோர்ட்டு கூட்டு போறோம். யோ, நான் ரேமன் ஷோரூம்ல நிக்கிற நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. எதுக்கியா? அந்தால கேளியா? என்ன லுக்கு? போயா. யோ, அப்ப பாம்புன்னு சொன்னதெல்லாம் ஃப்ராடா? டேய், நாங்க ஏன்டா ஃப்ராட் பண்றோம்? உன்னை மாதிரி பரதேசி பண்ணி விட்ட ரூமர் தான்டா. டேய், வாழ்க்கையில ஒருத்தலாம் நம்மளை பார்த்து பயந்துட மாட்டானா? அந்த ஆளு ஏங்கிட்டு இருக்காரு. நீங்க பயப்பட வேணாம். பயப்படுற மாதிரி நடிச்சிருந்தா கூட அப்பயே விட்டுருப்பாரு. அப்படி நடிச்ச ஆஸ்கர் அவர்த்தறாளா? ஆயா கொடுப்பாங்க. என்ன டாக்டர், டிவியில் பண்ணுற விளம்பரம் பார்த்தாதா? ட்ரெயின் போல ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறீங்க. இதை கேட்டால் எங்களை கேஸ் போட்டு அலைய விடுவீங்களோ? கோர்ட்டு கொண்டு போய் கூண்டல் பண்ண அசிங்கம் உங்களுக்கு தான். புரியுதா? இனிமேல் ட்ரெயினில் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டேன்னு எழுதி கொடுத்துருப்போங்க. மா, டாக்டர் ஒரு பேப்பர் கொடு. ஐயா, சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பையன் ஏதோ காதல் கல்யாணன்றான். அவங்ககிட்டயும் இந்த மாதிரி ஏதானு எழுதி வாங்கிட்டு விட்டுறலாம்ல. அவனுக்கு நான் தான் பொறுப்பு சேர்த்து எழுதி தரீங்களா? ஒருத்தர் பாண்டிச்சேரி போறேங்கிறான், ஒருத்தர் வேலையில் ஜாயின் பண்ண போறேங்கிறான். இவனுக்கு எல்லாரும் உண்மையை தான் சொல்றான்னு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ அவசரம் போறவன் ஏன் ட்ரெயினில் கிரிக்கிட்டு இருக்கான்? இந்தியாவில் வருஷத்துக்கு மொத்தம் 25,000 பேர் ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது சாவுறான். உங்க சேஃப்டிக்கு நான் சொன்னேன், ஏன் புரிய மாட்டேது? டாக்டர்னால உங்களை விடுறேன், பேசாம கிளம்புங்க. அம்மா, புழங்காம இருக்கிற உடம்புக்கு கொஞ்சம் பட்டி பார்க்க வேண்டியிருக்கு. ஐயா ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் கிளினிக் வந்துட்டு போக சொல்லுங்க. என்ன சொல்ற? லத்திலாம் கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கு. துப்பாக்கி தான் துரு பிடிச்சிருக்கு. அதை அப்பப்ப ஆயில் சர்வீஸ் பண்ணுங்க. நான் சொன்ன துப்பாக்கி சைடுல இருக்கு. வரட்ட